பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் குரோம்பேட்டை அரசு நெஞ்சக மருத்துவமனைக்குள் மழைநீர் வெள்ளம் போல தேங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அரசு மருத்துவமனைக்குள் வெள்ளம் புகுந்ததால் நோயாளிகள் அங்கே அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். கந்தன், தற்போது அரசு மருத்துவமனையை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளின் தற்போதைய நிலைமை என்ன? அவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்களா? கள தகவல்கள் என்ன? கௌதமி, வணக்கம். தொடர்ந்து புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து சாலைகளிலும் தற்போது மழைநீரானது வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி சாலை முழுவதும் வரும் மழைநீர் நேரடியாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உள்ளதான் செல்கிறது. அந்த பகுதியில் உள்ள காவல்துறையும் சரி, மாநகராட்சி அதிகாரியும் சரி, அதாவது ஜிஹெச்கள் உள்ள மழைநீர் வெளியேற்றும் பணியில் தான் ஈடுபட்டு வருகின்றனர். இரண்டு மோட்டார் இயந்திரம் மூலம் மழைநீர் வெளியேற்ற போதிலும் ஜிஎஸ்டி சாலை வழியாக வரும் அனைத்து மழைநீர் நேரடியாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு செல்வதால் அதிகமான மழைநீர் தற்போது தேங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி சாலை, ஜிஎஸ்டி சாலை மேம்பாலம் அருகாமையில் இருப்பதால் இந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை கீழ்தளத்தில் உள்ள அனைத்து வார்டுகளும் தற்போது மழைநீர் புகுந்து வெள்ளக்கடவே காட்சியளிக்கிறது. இதனால் கீழ்ப்பகுதியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் முதல் மாடிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அனைத்து பொருட்கள், அதாவது மேஜைகள், நாற்காலிகள், அனைத்து பொருட்களும் தற்போது அந்த மழைநீர் மிதக்கும் காட்சி தான் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவசரத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட இந்த தேங்கி நிற்க மழைநீர் தத்தளித்தான் செல்கிறது. இருந்த போதிலும் புற நோயாளிகள், வெளிநோயாளிகள் தேங்கி நிற்கும் மழைநீர் வழியாக தான் நேரடியாக அவசர சிகிச்சை செல்லும் நிலைதான் ஏற்படும். தற்போது வரை நேரம் அதிகமாக நீரின் அதிகம் அதிகரித்து காணப்படுகிறது. ஆனால் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் வெளியேற்ற பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மழை பெஞ்சா அரசு மருத்துவமனையில் தண்ணி ஃபுல்லாகவே வந்துடும். ஏற்கனவே புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள ஒன்று கட்டியிருக்காங்க. அதில் விட பொதுமக்களையோ இல்லை ட்ரீட்மெண்ட் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை அதை எதுவுமே வைக்கலாம். ஆனால் அதையும் ஓப்பன் பண்ணாமல் அப்படி தான் மூடி தான் கிடக்குது. இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான ரோடு. எப்படின்னா நம்ம எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போகிற இந்த ஜிஎஸ்டி சாலையில் ரெண்டு புறமும் தண்ணி இருக்குது. போக முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. ஏற்கனவே கால்வாயை தூரல்லாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது. தண்ணிக்கு போகிறதுக்கான வழி இல்லை. எந்திர மோட்டர் மூலிமா தான் வச்சு தண்ணியை வெளியே ஏற்றி அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா பகுதியில் ஊர் உள்ள அந்த தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பொதுமக்களுக்கும் ரொம்ப கஷ்டம் ஏற்படுது. அது இல்லாமல் இங்கே இருக்கிற நோயாளிகளுக்கும் கஷ்டம் ஏற்படுது. இப்போ இருக்கிற இங்கே நோயாளி எல்லாருமே பார்த்திங்கன்னா சென்னைக்கு அரசு மருத்துவமனைக்கு தான் இங்கேருந்து எல்லாமே அமைச்சிருக்காங்க. புதுசாக ஒரு பில்டிங் ஒன்று செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. அது இது வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது.